ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சண்டேயோட ஃபுல் டே vlog தான். ஸோ என்னுடைய சண்டே எப்படி போகுதுன்றதை காட்டுறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் இல்லாமல் என் 2 பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், இன்னொன்று வந்து எல்லாமே நான் ஒரே ஆளாக எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன். என் பசங்களாகட்டும், என்னுடைய ஒர்க் ஆகட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்தா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள. பாருங்க எப்படி பாருங்களேன். அன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 6 o'clock எல்லாருமே எழுந்துட்டோம். எழுந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளவே போனேன். ஏன்னா 6 o'clock வந்து சண்டேஸில் ரொம்ப சீக்கிரம் எழ மாட்டேன். மார்க்கெட் போகிறேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எழுந்துப்பேன். சண்டேன்னும் போது கொஞ்சம் தூங்கணும்னு நினைப்பேன். ஆனால் லெனி வந்து ரொம்ப ஏர்லியாகவே எழுந்துப்பாள். 6 o'clock இல்லைனா 5:40 45 எழுந்துப்பாள். அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹாபை க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். நான் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே லோக்கலில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே போய்ட்டு மட்டனும் சிக்கன் இல்லை, நான் மட்டன் வந்து வாங்குறதுன்னா அங்கே தான் போய் வாங்குவேன். ஏன்னா வந்து அன்றைக்கி தினமே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சண்டேஸில் மட்டும். அதனால் எனக்கு நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே இந்த எப்படி சொல்ல வேறு ஒரு இடத்துல கட் பண்ணி அது இங்கே கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் ஐஸ் போட்டு கொண்டு வருவாங்க. எனக்கு அந்த மாதிரி மட்டன் சாப்பிட அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணாங்கன்னா ஒரு 7 o'clock போனோம்னா நல்லா சூப்பராக கிடச்சிரும். ஒரு அரௌண்ட் 9 o'clock மேலே போனால் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக இருக்கும். அது வேறு கோட்டாக தான் இருக்கும், லேம்ப் இருக்காது. எனக்கு வந்து அந்த லேம்போட ஸ்மெல்லு பிடிக்காது. இன்னும் ரித்திக்கும் இஷ்டப்பட மாட்டான். லெனி ஓரளவுக்கு சாப்பிட்டுடுவா. ஆனால் அந்த கோட்டோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நான் வந்து லேம்ப்பு வாங்க மாட்டேன். இங்கே லோக்கல் எல்லா இடத்துல லேம்ப்பு தான் கிடைக்கும். அதாவது கொராடுன்னு வாங்க இல்லையா, அதுதான். அங்கே வந்து அப்புறமா லிவர் கொஞ்சம் இருந்தது. லிவரும் அது கூட வந்து சேவரொட்டி வாங்கிட்டு வந்துருந்தேன். கொஞ்சம் ப்ளட் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த டைமில். ஸோ நம்ம அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மீனும் வாங்கியிருந்தேன். இது மொத்தமாகவே வாங்கிட்டு இது வந்து நான் எல்லாமே பிரித்து தான் வைப்பேன். ஏன்னா ஒரே ஆள் நான் ஒண்டி சாப்பிட்ணும். ரித்தி வந்து அவ்வளோவா மட்டன் அவ்வளோவா விரும்ப மாட்டான். ஃபிஷ்ஷு சாப்பிடுவா, மட்டன் வந்து பிரியாணி பண்ணால் சாப்பிடுவா. மற்றபடி வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டா ரித்தி. லெனி வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திட்டி அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா ரித்திக்கு தான் அப்படி விட்டுட்டேன், சரி அவளுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. இப்போ லெனிக்கும் அப்படி விட்டுட்டோம்னா ஆகாதுன்றதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். எனக்கு இந்த சின்ன வயசுலலாம் அந்த க்ளீனிங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து லெனி அந்த க்ளீனிங் பண்ணுறது, அப்புறமா அந்த நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, எனக்கு ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. ஆனால் லெனிக்கும் அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணாமல் வாங்கிட்டு வருவேன். அந்த லிவரு மட்டன் கூட எப்படி சொல்ல, மேக்ஸிமம் சின்னதாக இருந்தால் நானே கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்பேன். ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஒரு தைஸ் வாங்குகிறோம் அந்த மாதிரி பாட்டிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்போது நான் வந்து அங்கேருந்தே கட் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஹுட்டு வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அதெல்லாம் ஒட்டிக்கும் அதில். அதனால் வந்து நான் வீட்டில் வந்து தான் கட் பண்ணுவேன். இது லிவர் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது ஒட்டிக்கும், அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் நான் வந்து வீட்டில் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே பாக்ஸஸ் பண்ணி செப்பரேட்டாட்டு வைப்பேன். நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி தினமே வாங்கி சமைச்சிக்கலாமே. அன்றைக்கி தினம்னா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. சண்டேனும் போது அன்றைக்கி தினம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வாங்கி அந்த தினத்தில் நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஒரு வீக் வந்து கொஞ்சம் பிளான்டாக ஓட்டும். எனக்கு அந்த நேரத்தில் வந்து இது செய்யலாம் அது செய்யலான்னு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கும்.
அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து ஒரு 1 டேயில் நம்ம பிளான் பண்ணி இதுதான் மெனு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷு கூட அப்படி தான். நான் இன்றைக்கி தினம் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷு பண்ணோம்னா வேஸ்ட்டு தான் ஆகுன்றதுனால மசாலா மட்டும் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வெந்தய பொடி, கொஞ்சமாக தனியா பொடி சேர்ப்பேன், உப்பு சேர்த்துட்டு லெமன் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து தினம் வீக்லி சென்டரில் எப்பாவது செய்வேன். தினசரி எனக்கு நான்வெஜ் எடுக்கிற பழக்கம் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நான் தினசரி எடுத்துப்பேன். பட் வந்து சில டேஸ் வந்து சாப்பிட முடியாதுன்னும் போது அந்த தினம் வந்து மாற்றி வச்சுப்பேன். இப்போ பிரியாணி தான் பண்ண போகிறோம், மட்டன் பிரியாணி. இதுக்கு வந்து ஆயிலும் நெய்யும் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. பட் வந்து எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து நெய் வாசனை அவ்வளோ பிடிக்காதுன்றது நான் நெய் அவ்வளோ ஆட் பண்ண மாட்டேன். ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து ஷாய் ஜீரான்னு வாங்க இல்லையா, அந்த ஜீரா சேர்த்துருப்பேன். மட்டன் பிரியாணிக்கு மட்டும் பர்டிகுலராக போடுவேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து சோம்பு போடுவேன். இப்போ நம்ம மசாலா தாளிக்கும் போதே ரைஸ் ஊற போட்டுடணும். நான் வந்து இந்தியா கேட் ஒரு கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ரைஸ் தான் ரொம்ப இஷ்டம். பசங்களுக்கு இவ்வளோ இது தான் லைக் பண்ணுவாங்க. ஜீரக சம்பா ரைஸ் வந்து கொஞ்சம் சுகரியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இது பசங்களுக்கு வந்து இது தான் பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணினேன். ஸோ இது நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா தாளிக்கும் போதே நம்ம ஊற போட்டுடணும். இங்கே பக்கத்தில் வந்து மட்டனும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அது வெந்து வந்துடும். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து செவரொட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, கொஞ்சம் லைட்டாக தனியா பொடி, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இது வந்து இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மசாலா, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டோம்னா பிரியாணிக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எல்லா நாளும் அது வந்து முடியாதுனாலும் இந்த சண்டேஸில் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பூண்டு நிறைய போடுவேன், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடுவேன். இந்த டைமில் வந்து தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதுவும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டுறேன். ஏன்னா தக்காளி வந்து அங்கங்கே ஒரு மாதிரி திப்பையாக இருக்கணும், ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லையா. இது கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த பியூரியும் நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பேசிக்காகவே நான் கொஞ்சம் லைட்டான சோம்பேறி தான். இருந்தாலும் நம்ம வந்து அப்போ ஒர்க்கு பண்ணிட்டோம். அதுவும் இந்த டைமில் எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு ஒரு சில டேஸில் வந்து முடியாது. ஆனால் சண்டேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து இல்லை க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா மண்டே வந்து ஸ்கூல் இருக்குன்றதுனால நம்மள வந்து ஹரிபரியில் போவோமே அப்படின்றது உடனே க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நைட்டு வந்து சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் சேராது. ஸோ கொஞ்சம் இருக்கும் போதே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பக்கம் ரைஸுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அந்த பக்கம் மட்டனும் நல்லா குக்காகி வந்துடுச்சு. நான் 2 விசில் தான் வச்சுருந்தேன். அது ஒரு சின்ன ஆடுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். எனக்கு கிச்சனில் இருக்கிறதுனாலேயோ நான் எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு இருந்தாலே அதில் விளையாடிட்டு போயிட்டு இருந்தார் லெனி வந்து. நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருப்போம், ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருப்போம், இந்த மசாலாலேயும் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கலாம். ரொம்ப தூக்கி கொடுத்துரும். பிரியாணியும் போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கலாம், பட் வந்து ரொம்ப தூக்கிடக்கூடாது. அப்புறமா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் இருந்தது, உடனே வாஷ் பண்ணிடலாம். அப்படின்னா ஃபிஷ்ஷு மட்டனு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வந்துடும். சரி உடனே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை போட்டுட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும்.
இங்கே ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இது குக் ஆனதும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி திக்காக வந்த பிறகு இந்த ரைஸ் எடுத்து இதில் போட்டுட்டு, இப்போ நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த தண்ணியே தான் ஆட் பண்ணவே தவிர வேறு தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. அது சூடு ஹாட்டாக இருக்கும், உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ரைஸு நல்லா நலையிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கீழே வந்து தோசை கல் வச்சுட்டு மேலே லெட் போட்டு கவர் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு தம்மாகி வந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த பக்கம் சைட்லலாம் ஆவிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே தண்ணி இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா தண்ணி சொதன்னு ஆகிடும். அது தண்ணி அளவு விற்கிறது எப்படின்னா, ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாயில்டாக ஆகக்கூடாது. சில பேர் ரொம்ப ஃபுல்லாக 80% குக் ஆகிடணும்னு நினைப்பாங்க. பட் அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்ச் வெளியே வந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் திருப்பியும் அகெயின் குக் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரைஸ் வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் பசங்களுக்கு நிறைய சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன். அது வந்து அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒரு ஹாஃப் போர்ஷன் எடுத்துகிட்டு சாப்பிட்ட பிறகு வேணால் போட்டுங்க அப்படின்வேன். ஏன்னா சாப்பாடு வந்து 2 பேருமே வந்து ரித்தி ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவா. லெனி வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாள். அவங்க கொஞ்சம் சாப்பாடில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற ஆள். ஆக்சுவலி லஞ்சு பேக் பண்ணிவிட்டு பேத்மாங்கல் போய் அங்கே போய் சாப்பிட்லான்னு தான் பிளான் இருந்தேன். பட் ஆனால் ரித்திக்கு வந்து ரொம்ப பசி, எனக்குமே ரொம்ப பசி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் கிளம்புறதே எனக்கு வந்து 1:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து போய் சாப்பிட்றது. அங்கே வந்து பேத்மால் டேமில் வந்து தண்ணி வந்திருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்றதுனால ஸோ பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்கு ஒன்றும் அங்கே இல்லை. சும்மா போய் பார்க்கலாம், பார்க்குறது கூட என்ஜாய் சொல்ல முடியாது. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பசங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க, விளையாடுற மாதிரி இன்னும் இல்லை. இந்த பாப்போம் எங்கே தண்ணி எங்கே இங்கேக்கா விளையாட முடியாது அங்கே பாரு. நம்ம வேணா உட்காரலாம் சரியா? கொஞ்சமாக ஸ்வீட் கார்னெல்லாம் இருந்தது. பட் ஆனால் அது குக் ஆகலை, கொஞ்சம் ரொம்ப பச்சையாக இருந்தது. அப்புறம் ரித்தி வந்து கொஞ்சமாக காரப்பொரி வாங்கியிருந்தா. அங்கெல்லாம் போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அது உள்ளெல்லாம் போகக்கூடாது, அது கொஞ்சம் உடஞ்சிட்ருக்கு, சேஃப்டி இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் லோக்கல் 300 மீட்டர் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சரி அங்கே போய் பார்த்தம்போது பசங்களுக்கு வந்து பெருசாக அவங்க வந்து ஏன்னா ரொம்ப தண்ணி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது வந்து ரிஸ்க்குன்றதுனால நாங்கள் வந்து அகெயின் வந்து கேஜிஎஃப் வந்துவிட்டோம். இங்கே வந்து கிருஷ்ணாவரத்தில் வந்து கொஞ்சம் குட்டியாட்டி எப்போவுமே ரெகுலராக இங்கே தான் போய் விளையாட விடுவோம் பசங்களுக்கு. ரொம்ப நல்லா
நல்லாவே இருக்கும் தண்ணி. கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி வாய்க்கா மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா, அங்கே தான். சரி பசங்க 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சரி போகிற வழியிலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு லஞ்சு சாப்பிட்டோம் இல்லையா, ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கே போய் விளையாடிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் அங்கேயே விளையாடினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். నీ అక్క మళ్ళీ తెలియమాగో డ్రెస్ కలిసి எப்படி இதுன்னு பார்க்கணும். பாண்ட் மாதிரி இல்லை பிட்டு, இங்கே பாரு, இங்கே பாரு, பாருங்க இப்படி பாருங்களேன். சரி வந்த பிறகு 2 பேருக்குமே ஹேர் வாஷ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ரித்திக்கு தான் ஹேர் வாஷ் பண்ணினேன். பட் லெனிக்கு வந்து ரொம்ப பொழுது போயிடுச்சு அப்படின்றதுனால ஹேர் வாஷ் பண்ணல. ஏன்னா நான் மறுநாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, மார்னிங்லேருந்து ஹேர் வாஷ் பண்ணலை. ஏன்னா அங்கே போய் விளையாடணும் அப்படின்றதுனால சரி அங்கே போயிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா அங்கே தண்ணி நனையிலையா, வேற ஒரு இடத்துல தான் நனைஞ்சாங்க. சரி அப்படின்ட்டு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டு தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக ட்ரையர் போட மாட்டேன், ஃபேன்லேயே ட்ரை பண்ணி எடுத்துப்பேன் நான். பட் ரித்தி வந்து அந்தளவுக்கு பொறுமையாக அது காய வச்சு எடுக்க மாட்டா. அதனால சரி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரையர் போட்டு எடுத்துட்டு டின்னருக்கு வந்து ஆஃப்டர்நூன் பண்ண எல்லாம் பிரியாணி இருக்குது இல்லையா, அதே தான் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஃபிஷ் வேணும்னு ரித்தி கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கு மட்டும் ஒரு லினிக்கும் ரித்திக்கும் மட்டும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணினேன். ஸோ நான் ஆஃப்டர்நூன் பண்ணுறதே தான் லஞ்சுக்கு. சப்போஸ் அந்த கிரேவியோ ஏதாவது பண்ணி சப்பாத்தி பண்ணுவேன். நான் பிரியாணின் போது நான் நைட்டுக்கும் சேர்த்து சமைப்பேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே இப்படி கிடையாது. நைட்டுக்கு ஏதாவது சிம்பிளாட்டு சப்பாத்தி மட்டும் நான் அதை செஞ்சுப்பேன். பட் இப்போது நம்ம டைம் இருக்காது இல்லையா. ஸோ இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.